Pita, bego pita. Deki, belum. Itu asa sama. Kalau di mana dia mana? Di mana dia nak jadi? Deki. Udah. Deki, udah. Polisi bawa polisi. Tadi hari ini. இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ரயில்ல ஒரு முஸ்லீம் பெண்மணி பயணிக்கிறாங்க. அந்த முஸ்லீம் பெண்மணி மாட்டுக்கறி வச்சிருக்கிறத அந்த பெட்டிக்குள்ள, அந்த ரயில் பெட்டிக்குள்ள ஒரு வதந்தி பரவுது. அதனால அந்த ரயில்ல பயணிச்ச சக இந்துத்துவ ரைட் விங் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய குண்டர்கள் இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணினுடைய பையை வந்து சோதனை பண்றாங்க, அந்த பெண்ணுடைய உணவுகளை சோதனை பண்றாங்க, அவங்களுடைய மற்ற பொருட்களையும் வந்து சோதனையிடுறாங்க, தகாத வார்த்தைகளால அந்த பெண்ணை வந்து திட்டுறாங்க, மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளையும் அந்த பெண்ணை நோக்கி வந்து செலுத்துறாங்க. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல மிக பெரும் பேசும் பொருளாச்சு, வைரலாச்சு. இது எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல டிஸ்கஸாவே ஆகுறது இல்லை, சாதாரண துணுக்குகளாக தான் வருது. சோசியல் மீடியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான தகவல்களை நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ நான் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டி இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை மேக் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண் மிகப்பெரிய ஒரு அச்சத்துல இருக்காங்க. அதனால அந்த குண்டர்கள் வந்து கேட்கும்போது தன்னுடைய பையையும் தன்னுடைய உணவையும் எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ரயில் பயணத்தின் போது எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு கும்பல்களோ வந்து இன்னொரு பயணியுடைய உடைமைகளை செக் பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா RBF, GRB இந்த 2 துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டும் செக் பண்ண முடியும். ஆனா அந்த இடத்துல அந்த பெண் வந்து தன்னை குறிவைக்கப்பட்டதாக உணர்ந்து ஒரு பயத்துல அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. நல்லவேளை அவங்க கிட்ட மாட்டுக்கறி இல்லை, இருந்திருந்தா அந்த பெண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா சீரடிச்சு ட்ரெயின்ல தூக்கி வெளியே போட்டிருப்பானுங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ கண்டென்ட்டோடைய முக்கியமான நோக்கத்துக்கு வரும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நாம ரயில் பயணத்தின் போது மேற்கொள்ளும் போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இப்ப நாம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னா உடனே CRBF, GRB இந்த ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு நாம வந்து தகவல் கொடுத்துடணும். அதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெட்டிகள்லையுமே வந்து இருக்கும். நீங்க TTR சொன்னீங்கன்னா கூட அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த குண்டர்கள்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்றது, அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போறது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் தராது. ஏன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு மாப் மைண்ட் செட்ல இருப்பாங்க. யார் எதிர்த்தாலும் நாங்கள் வந்து இதை பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டீங்கன்னா நீங்களும் வந்து அவர்களால் வந்து இலக்கு வைக்கப்படுவீர்கள். ஸோ இந்த மாதிரியான மாப் லிஞ்சிங், இந்த மாதிரியான வெறுப்பு குற்றங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நாம என்னென்னலாம் வந்து எடுக்க முடியும், அதை பத்தின உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள், வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 2017 ஜுனைதினுடைய கொலை வழக்குக்கு அப்புறமா இந்த மாதிரியான மாப் லிஞ்சிங், வெறுப்பு குற்றங்கள், மத ரீதியான கும்பல் வன்முறைகள் இதையெல்லாம் தடுப்பதற்காக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்களை எல்லா மாநிலங்களுக்கும், இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கு. நம்பர் 1, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் SP அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நோடல் ஆபீசராக நியமிச்சிருக்கணும். இவருடைய வேலையை என்னன்னு சொன்னா, எங்கெங்கெல்லாம் வெறுப்பு குற்றங்கள், எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான கும்பல் வன்முறைகள், மாப் லிஞ்சிங்லாம் நடக்குதோ அதையெல்லாம் கண்டறிஞ்சு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் இவருடைய வேலை. ஸோ இப்படியான ஒரு நோடல் ஆஃபீஸர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த நீங்க கம்ப்ளைண்ட்டை கொண்டு போனீங்கன்னு சொன்னா அவர் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரியான கும்பல் வன்முறைகள், இந்த மாதிரியான வெறுப்பு குற்றங்களை நிகழ்த்தியவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுத்து தகுந்த தண்டனையும் அவர் வந்து வாங்கி கொடுப்பாரு. 2வது கண்காணிப்பு படை, அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கும்பல் வன்முறைகள், இந்த மாதிரியான மாப் லிஞ்சிங், ரயில்கள் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதையெல்லாம் செய்யறாங்க இல்லையா, இவங்களை வந்து முன்கூட்டியே உளவு பார்த்து அவர்களை இந்த மாதிரியான குற்றங்களை செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு அணிதான் இந்த கண்காணிப்பு படை. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கு. எதற்காகன்னு சொன்னா, இந்த மாதிரியான வெறுப்பு குற்றங்கள் மூலம் பாதிக்கப்படுபவர்களை வந்து காப்பதற்காக. 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக ஊடக கண்காணிப்பு. அதாவது இந்த மாதிரியான வெறுப்பு குற்றங்கள், இந்த மாதிரியான மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது தானா நடந்துராது. அவங்க வந்து மாபிலைஸ் பண்ணப்படுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப்ல வந்து வதந்திகளை பரப்புறது. இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிட்டு இந்த பயணியை பாத்தீங்கன்னு சொன்னா, மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எங்கேயோ, அதாவது 10வது 12வது பெட்டியில இருக்க இன்னொரு பயணிக்கு வந்து எப்படி தெரியுது? ஸோ இவங்க வாட்ஸ்அப் குரூப் மூலியமா இந்த வதந்திகளை பரப்புவாங்க. சோசியல் மீடியால வெறுப்பு பேச்சுக்களை வந்து பேசுவாங்க. ஸோ இது எல்லாம் மண்டையில யார் நான் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இது யார் வந்து டார்கெட்டடோ அவங்க வந்து ஈஸியா வந்து அவன் வந்து
அட்டாக் பண்றதுக்கான அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவான். ஸோ இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் வதந்திகள் எல்லாம் பரவ விடாம தடுக்கக்கூடிய வகையில சமூக ஊடக கண்காணிப்பு படைன்னு ஒரு படையை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல் இருக்கு. அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் பேசக்கூடிய நபர்கள் வீடியோக்கள்லாம் போடுறாங்க, பதிவுகள்லாம் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சோமோட்டோவா வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்களை வந்து கைது பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரோந்து பணி, அதாவது இந்த மாதிரியான வந்து போலீஸ் வேன்ல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா காவல்துறை அதிகாரிகள், அவங்க வந்து இதையும் சேர்த்து கண்காணிக்கணும். அதாவது இந்த மாதிரியான கும்பல் வன்முறைகள் வெறுப்பு குற்றங்களை நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே எங்கேயாச்சும் உருவாயிருதா, இந்த மாதிரியான கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே எங்கேயாச்சும் உருவாயிருதா அப்படிங்கிறதையும் சேர்த்து அவங்க வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிமுறை. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கும்பல் வன்முறைகளால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காவல்துறையிடம் சென்று புகார் அளித்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல். எஃப்ஐஆர் பதிவு பண்றது மட்டும் கிடையாது, புகார் அளித்தவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பையும் காவல்துறையினர் வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலா இருக்கு. மேலும் இந்த விஷயத்துல மாநில அரசினுடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னு சொன்னா அந்த மாநில அரசு பாதிக்கப்பட்டவருக்கான இழப்பீடு, அந்த குடும்பத்திற்கான 1 மாதத்திற்கு உண்டான நிவாரணத்தையும் வந்து அரசு வழங்கணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. மேலும் அப்படி பதிவு செய்யப்படக்கூடிய எஃப்ஐஆர்கள் 6 மாதத்திற்குள் விரைவு நீதிமன்றங்களால விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீறும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து, துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுத்து அவர்களுக்கும் வந்து தண்டனையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி புதிதாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்ட் படி செக்ஷன் 103 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த மாதிரி 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து ஜாதி, இனம், மதம், சமூக ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்தி கும்பல் வன்முறைகளில் ஈடுபட்டு ஒருவரை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிய சட்டப்பிரிவு செக்ஷன் 103 வந்து வழிவகை செஞ்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதிகாரிகளுடைய கண்காணிப்புகள் இருந்தும் இந்தியா முழுவதும் இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சம்பவங்களை நடத்தக்கூடியவர்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல பாதிக்கப்படுபவர்கள்ல 13% மட்டும்தான் இதை வந்து வழக்கா பதிவு செய்யறாங்க. அதை வந்து ஒரு எஃப்ஐஆர் லெவல்ல கொண்டு போய் இது வந்து ஒரு குற்றமா பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டேட்டா கிடைக்குது. மீதி இருக்க 87% பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா பயந்து போய் அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க, இல்லைன்னா அவங்க சொல்றதை செஞ்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பாதிக்கப்படக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க ஒரு பலவீனமான சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க, இல்ல ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவியோ அல்ல பொருளாதார உதவியோ கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல அதை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னா முதல்ல இது சார்ந்த துறை சார்ந்த நபர்கள்ட்ட இதை நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போயிட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நாம பண்ண வேண்டியதுன்னா ஒண்ணுதான், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி என் முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதை நான் பார்த்தேன், இந்த நபர்கள் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், மீதி எல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும். ஸோ இதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல். இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா நாம அவர்களுக்கு உதவும் வகையில இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாமா, நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே போல ஒரு பயனுள்ள வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.